இப்ப இந்த 9th சாப்டரோட கடைசி டாபிக் மேக்கிங் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் அ ஹேபிட். இப்போ ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு தூரம் அட்லீஸ்ட் நான் வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் பத்தி திரும்ப திரும்ப பேசி உங்களுக்கு மைண்ட்ல வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸோட இம்பார்ட்டன்ஸை செல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. ஸோ என்ன ஸ்கேட்டர் ஃபோக்கஸோட மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டெஸ்பரேட் ஐடியாஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இருக்கிற ஐடியாஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ்க்கு நடுவுல இருக்கிற யூஸ்ஃபுல் கனெக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும், உங்களை எனர்ஜி ரீசார்ஜ் பண்ணிக்கணும், பிளான் ஃபார் த ஃபியூச்சர். இதுதான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸோட ஜிஸ்ட். இது எப்படி பண்றதுங்கிறத அந்த ஹோல் டாபிக்ல பார்த்தோம். அதாவது இப்ப இதோட பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து சிம்பிளி ஹாவ் டு, நம்ம மைண்ட் வந்து நமக்கு ஒரு ஹாபிச்சுவலா பிடிச்ச விஷயத்த, நமக்கு ஹாப்பி ஆகுற விஷயத்த, ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே மைண்டை வந்து ஹாபிச்சுவலா வாண்டர் பண்ண விட்டுறணும். ரெஸ்ட் அண்ட் வாண்டர், மைண்டில் வாண்டர் பண்ண விட்டுட்டு மனசை லைப்பாய விட்டுட்டு நம்ம அப்படியே நமக்கு ஒரு ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்த ஹாபிச்சுவலா பண்ணிட்டு இருக்கணும். இதை பண்ணும்போது நமக்கு வந்து டாட்ஸ் நிறைய கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும், நம்ம இன்னும் எனர்ஜி ரீசார்ஜ் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபயர் ஃபைட்டிங்லேயே இல்லாம ஃபியூச்சரை பத்தியும் பிளான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்ப எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்லி நீங்க வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் குள்ள போகணும் அப்படிங்கிறது வந்து ஆஹ் எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ராங்கா நீங்க ஹைப்பர் ஃபோக்கஸ்ல இருக்கீங்க அப்படிங்கறத பத்தி, அப்படிங்கறதோட கனெக்ட் ஆன ஒரு விஷயம். நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ ஆஃபன் ஹைப்பர் ஃபோக்கஸ் யூஸ் பண்றோமோ, ஹைப்பர் ஃபோக்கஸ் வந்து நம்ம மென்டல் எனர்ஜியை கன்சியூம் பண்ணிடும். ஸோ அவ்வளோ ஆஃபன் நம்ம ஸ்கேட்டர் ஃபோக்கஸும் யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ½ ஆகுது ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ்னா, நம்ம அதுல இருந்து ஒரு 15 மினிட்ஸ் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களோட பிரெயின் எனர்ஜி வந்து ரிஸ்டோர் ஆகும். ஏன்னா ஹைப்பர் ஃபோக்கஸ்ல உங்க எனர்ஜி போகும். ஆஹ் ஆஹ் அது வந்து ஒரு விஷயத்துல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம், அது காம்ப்ளெக்ஸா யோசிப்போம். ஒன்னை பத்தி மட்டுமே நிறைய டேட்டாவை கொண்டு வந்து எடுத்து யோசிப்போம். அதுல வந்து உங்களுக்கு எனர்ஜி ஆக்சுவலி டயர்ட் ஆகும். ஆனா அதே அதுக்கப்புறம் நீங்க ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் போய் ரிலாக்ஸ் ஆகி மைண்டை வாண்டர் பண்ண விடுறீங்க, மைண்டு ஃப்ரீயா அங்கங்க வாண்டர் ஆகுது அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு எனர்ஜி ரெஸ்டோர் ஆயிடும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்றீங்களோ, அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு நீங்க பண்ணதான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸையும் நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு வந்து ஸ்கேட்டரிங் ஒரு அட்டென்ஷன் வந்து எப்ப இன்னும் அந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் எப்ப உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, உங்க உங்க ஒர்க் வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் டாட் கனெக்ட் பண்ண வேண்டி இருக்கு, நிறைய புது புது விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டி இருக்கு, நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயங்களை கனெக்ட் பண்ண வேண்டி இருக்குங்கும் போது உங்களுக்கு ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் நல்லா ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரிசர்ச்சரா இருக்கிறீங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்றீங்க அப்படின்னா, இல்ல ஒரு வீடியோ கேம் டிசைனரா இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க. சோ அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி தேவைப்படும். ரிசர்ச்ல வந்து புதுசா கிரியேட்டிவா யோசிக்க வேண்டியிருக்கும், ஸ்டோரியில வந்து புதுசா யோசிக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கிரியேட்டிவிட்டி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்க ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆஹ் இன்னொன்னு வந்து இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் அதுல வந்து எவ்வளவு கிரியேட்டிவிட்டி நம்ம உள்ள கொண்டு வர்றோமோ அதுதான் இன்னைக்கு நீங்க செல் பண்ண முடியும். ஸோ அதனால எவ்வளோக்கு கிரியேட்டிவிட்டி தேவையோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் தேவை. ஃபைனலி பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ உங்க ஒர்க்கை பொறுத்து உங்களோட ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் ஃப்ரீக்வன்சியை நீங்க போடணும். உங்க ஒர்க் வந்து நிறைய ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா ஹைப்பர் ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கேட்டர் ஃபோக்கஸை ரிலாக்ஸ் பண்றதுக்கு மட்டும் வச்சுக்கலாம். இல்ல உங்க ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட்டிவான விஷயங்களை டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா உங்க ஒர்க்குக்கு எந்த மாதிரி அப்ரோச் தேவைப்படுது அப்படிங்கறத பொறுத்து தான் நீங்க ஸ்கேட்டர் ஃபோக்கஸை யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொன்னு வந்து அப்ரஹாம் லிங்கனோட கோட் சொல்றாங்க, எனக்கு வந்து ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு 6 மணி நேரம் இருக்கு அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் 3 மணி நேரத்தை நான் வந்து அந்த கோடாலிய பட்டதீட்டுறதுல மட்டுமே செலவு பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கோட்டை சொல்றாங்க. கிவ் மீ 6 hours டு சாப் டவுன் அ ட்ரீ அண்ட் ஐ வில் ஸ்பெண்ட் த ஃபர்ஸ்ட் 3 hours ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்பெண்ட் த ஃபர்ஸ்ட் 4 ஷார்பனிங் த ஆக்ஸ். அதாவது 6 மணி நேரம் ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு இருக்கு அப்படின்னா 4 மணி நேரம் அவர் வந்து அந்த கோடாலிய கூர்மையாக்குறதுலயே வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அந்த மாதிரிதான் நமக்கும் வந்து ஒரு ஒரு ஹோம் ரெனோவேஷன் பண்றோம், இல்ல டீமுக்கு பட்ஜெட் அலோகேட் பண்றோம், இல்ல ஒரு ரிசர்ச் ஸ்டடி பண்றோம், அது எதுவா வேணா இருக்கலாம். அதெல்லாம் எக்ஸிகியூஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய நம்ம வந்து பிளானிங்ல
நம்ம என்ன டாஸ்க் பண்ண போறோமோ அந்த டாஸ்கோட பிளானிங்ல நம்ம நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். யா ஸோ இப்போ பிளானிங்க்கு எவ்வளோ தூரம் நம்ம டைம் போடுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ இங்க வந்து பிளானிங்க்கு வந்து நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பின்னாடி எக்ஸிகியூஷன் நம்ம சேவ் பண்ண முடியும். இன்னொன்னு வந்து ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்ல ஸ்விட்ச் ஆகுறதுக்கு பிரெயினுக்கு வந்து கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஷார்ட் பிரேக்ல ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் போறத வந்து போறதை விட லாங் பிரேக்ல போறது வந்து உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே. சோ என்ன அப்படின்னா இந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் பிரேக்ஸ், அதாவது ஹைப்பர் ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு பண்றோமோ அந்த அளவுக்கு தான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸோட ஃப்ரீக்வன்சி இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டா கூட அந்த அளவுக்கு தான் இல்ல, அந்த அளவுக்கு கண்டிப்பா இருக்கணும். அது போக உங்க ஜாப் கிரியேட்டிவான விஷயங்களை டிமாண்ட் பண்ணுதுன்னா ஸ்கேட்டர் ஃபோக்கஸோட டைமை நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனா ஹைப்பர் ஃபோக்கஸ் இருந்து ஸ்கேப்பர் ஃபோக்கஸ் வருது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 15 மினிட்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் நீங்க விடுங்க. அப்பதான் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருந்து உங்க பிரெயின் ரிலாக்ஸ் ஆகி ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்கு வரும். ஸோ மினிமம் 15 மினிட்ஸ் பிளாக்ல நீங்க ஸ்கேட்டர் ஃபோக்கஸை ட்ரை பண்ணுங்க. இதை விட குட்டி பிரேக்ஸும் ட்ரை பண்ணலாம் நீங்க. பட் அவங்க வந்து அந்த குட்டி குட்டி பிரேக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய காம்ப்ளெக்ஸ் டாட்ஸை கனெக்ட் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷனை ஒட்டுக்கா போட்டு உங்களுக்கு அப்படியே யுரேகா மொமெண்ட் வாவ் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற லெவலுக்கு டீப்பா உங்களை எடுத்துட்டு போகாது. ஆனா ஒண்ணு பண்ணலாம், ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்துக்கு நடுவில் குட்டி குட்டி ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும்னு நம்மளை யோசிக்க வைக்கும். ஆல்ரெடி நம்ம முடிச்சிட வேலையில பத்தி நம்ம ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வைக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வைக்கும். மைண்ட்ல என்னதெல்லாம் ஓப்பன் லூப்ஸ் இதெல்லாம் ஓப்பன்ல இருக்குன்னு பார்த்து ஒரு பேப்பர்ல எழுதி அதை நம்ம கிளியர் பண்ண வைக்கும். ஸோ ஓரளவுக்கு நம்மளுக்கு குட்டி குட்டி ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் பிரேக்ஸ் எல்லாம் நம்மளை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கும். ஆனா மினிமம் 15 மினிட்ஸ் அண்ட் அபவ் அந்த மாதிரி ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் பிரேக்ஸ் நீங்க எடுக்கும்போது தான் உங்களுக்கு ஆக்சுவலி ரிச் டாட் கனெக்ஷன் நடக்கும். அப்போ நம்ம வந்து 3 டைப் ஆஃப் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் பார்த்தோம் இல்லைங்களா ஸ்டார்டிங்ல. ஹேபிச்சுவல், கேப்சரிங் மோடு, ப்ராப்ளம் கிரம்ச்சிங். ஹேபிச்சுவல்னா பிடிச்சது பண்ணிட்டே அப்படியே ஒரு வயலின் வாசிச்சுட்டே இல்ல காஃபி சாப்பிட்டுட்டே இல்ல பால்கனில கூலா உட்காந்துக்கிட்டே நம்ம வந்து ஒரு ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கிறது. அடுத்து கேப்சர் மோட், எந்த இன்டென்ஷனும் இல்லாம சும்மா வெளில மைண்டுக்கு வர தாட்ஸ் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணி ஒரு பேப்பர்ல எழுதுறது. அடுத்து ப்ராப்ளம் கிரன்ச்சிங் மோட், ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தை நீட்டா பேப்பர்ல எழுதி முன்னாடி வச்சுக்கிட்டு அதை சுத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஸோ இது இந்த மூணையுமே நீங்க வந்து சின்ன ஸ்மால் பீரியட்ஸ்லயும் லாங் பீரியட்ஸ்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா லாங் பீரியட்ஸ்ல உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ வந்து நீங்க வந்து ஒர்க் பிரேக்ல மட்டுமே ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்க்குள்ள போகணும் அப்படிங்கிறது இல்ல. ஒரு டேல டிஃப்ரெண்ட் டைம்ல உங்களால ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட கான்சியஸா சூஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு 10 விஷயங்களை கொடுத்துருக்காரு. ஒன்னு என்ன அப்படின்னா 8 PM to 8 AM இன்டர்நெட்ல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல இன்டர்நெட் இல்லாம உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து ஒரு 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 டாஸ்க் நீங்க முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாஸ்க வந்து யூஸ் பண்ணி அந்த டாஸ்க் அரௌண்டா உங்க ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த டாஸ்க்ல இன்னும் மோர் கிளாரிட்டி கிடைக்கும், மோர் க்ளோஷர் கிடைக்கும், ஓப்பன் லூப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகும். அடுத்து வந்து காலைல எந்திரிச்ச உடனே போனை தேடாம இருக்கிறதுக்கு ஒரு சீப்பான ஒரு அலாம் கிளாக் மட்டும் வாங்கி அதை அலாமா யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க காலைல எந்திரிச்ச உடனே போனை எடுக்க மாட்டோம் நம்ம. அடுத்து வந்து ஒரு காஃபி வாங்கி குடிக்க போங்க, போன் எடுத்துட்டு போகாம ஒரு ஒரு நோட் பேட் மட்டும் எடுத்துக்கிட்டு ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்ல அப்படியே நீங்க ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு நடந்து போங்க. அடுத்து வந்து உங்களுக்கு உங்களை நீங்களே ஒரு சேலஞ்ச் பண்ணுங்க. ஒரு ஹோல் டே போன் எடுக்காம இருக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க குளிக்கும் போது அந்த ஷவர் எடுத்துட்டு இருக்கும் போது யூஸ்வலா பண்றதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லாங் டைம் அந்த ஷவர் எடுங்க. அப்போ வந்து நீங்க உங்க பிரெயின் ரிலாக்ஸ் ஆகி ஒரு ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்ல போய் உங்களுக்கு ஐடியாஸ் கனெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து உங்களை நீங்களே ஒரு 10 நிமிஷம் போர் அடிக்கிற மாதிரி பண்ணுங்க. ஏன்னா இப்ப வந்து போர்டம்ங்கிறதே இப்ப இல்லாம போச்சு. அதை நம்ம இதுக்கு முன்னாடி டாபிக்ல பார்த்தோம். இதுக்கு அதாவது ஏன்னா நம்ம போர்டம், அதாவது எப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம அட்டென்ஷன் எங்க போறதுன்னு தெரியலங்கும் போதுதான் போர்டம் வரும். இப்பதான் ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட உடனே போன் எடுத்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி அதை விட ரொம்ப அட்ராக்டிவான விஷயங்களுக்கு நம்ம வந்து இரையாயிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது போர்டம்னா என்னன்னே தெரியாது. ஸோ அப்ப வந்து நீங்க கான்சியஸா ஒரு 10 நிமிஷம் உங்களை நீங்களே போர் அடிக்க விடுங்க.
அப்போ வந்து பிரெயின்ல வந்து என்ன மாதிரி தாட்ஸ் ஓடுதுன்னு பாருங்க. அடுத்து வந்து உங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து குறைச்சிட்டு உங்க என்விரான்மெண்ட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ தட் உங்க அட்டென்ஷன் வந்து ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகாம இருக்கும். அதாவது இப்ப நம்ம கையில ஃபோன் இருக்கு, இல்ல வந்து என்விரான்மெண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னா உட்காரும் போதே டக்குன்னு டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத என்விரான்மெண்ட்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் ஹாபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து நம்ம குக் பண்றோம் அப்படின்னா அந்த ஏதோ ஒன்று என்டர்டெய்னிங்கா டிவி பார்த்துட்டே இல்ல வந்து வீடியோ யூடியூப்ல பார்த்துக்கிட்டே குக் பண்ணாம ஒரு சின்ன மியூசிக் மட்டும் ப்ளே பண்ண விட்டுட்டு போய் அப்படியே ரிலாக்ஸ்டா குக் பண்ண பாருங்க. அது உங்களை ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்கு எடுத்துட்டு போகும். கோ ஃபார் அ நேச்சர் வாக், நேச்சருக்குள்ள நடந்து போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆர்ட் கேலரியை விசிட் பண்ணுங்கன்றாங்க. அதாவது ஆர்ட் கேலரினா ஒரு மியூசியம், மியூசியம் மாதிரி உங்களுக்கு பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு இடத்த வந்து விசிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய பேர் மியூசிக்கோ பாட்காஸ்டோ கேட்டுட்டே ஒர்க் அவுட் பண்ணி வாக்கிங் எல்லாம் போவாங்க. ஸோ அந்த மியூசிக்கோ பாட்காஸ்டோ இல்லாம ஒரு வாக்கிங்கோ ஜாகிங்கோ நீங்க ட்ரை பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து நிறைய ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் பிளாக்ஸை உங்க டேல வந்து கொண்டுக்கலாம் அப்படிங்கறத அவங்களுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி அதை ஒரு சிஸ்டம் ஆக்கி ஹேபிட்டா மாத்தணும். தட் இஸ் வாட் இந்த டாபிக் மேக்கிங் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் அ ஹேபிட். ஸோ டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே ஒரு வாக் போயிட்டு வருவேன், எதுவும் ஃபோனு பாட்காஸ்ட் எதுவுமே இல்லாம நான் போயிட்டு வருவேன், ஒரு நோட் பேடோட போயிட்டு வருவேன். அது இந்த டைம்ல இருந்து 7:30 to 8 நான் போயிடுவேன் அப்படின்னு ஒரு ஒரு ஹேபிட்டா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மோடு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ரொட்டீனா மாறி அப்போ வந்து டெய்லியுமே நம்ம வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்ல ஆர்கனைஸ்டா இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதாவது நீங்க ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் வந்து சில சமயம் அன்ப்ரொடக்டிவா ஃபீல் ஆகும். அதாவது நம்ம பஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம், அப்படியே வெளில வேடிக்கை பார்த்துட்டே போறோம், இல்ல நேச்சருக்குள்ள நடந்துட்டே போறோம், இல்ல வந்து ஹெட்ஃபோன்ஸ் இல்லாம ஜாகிங் பண்றோம், இல்ல வந்து ஒரு வெயிட்டிங் ரூம்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது 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 எல்லாமே பாத்தீங்கன்னா வெயிட்டிங் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஃபோன் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இல்லாம ஒரு நோட் பேட்ல பென் அண்ட் பேப்பர் வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா டைம் வேஸ்ட் மாதிரி தெரிஞ்சா கூட, நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட, நம்ம பிசிக்கலா தான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கமே ஒழிய மைண்ட் வந்து பிஸியா தான் இருக்கும். மைண்ட் வந்து சும்மா இல்ல. ஸோ மைண்ட் வந்து பிஸியா தான் இருக்கும். ஒன்லி யூ லுக் ஃப்ரீ, பட் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் பிஸி. ஸோ இந்த கான்செப்ட்ல தான் இந்த டைம் எல்லாம் நம்ம சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம், நம்ம ஜாகிங் போற டைம், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடா மாத்தி நமக்கு வந்து வேணுங்கிற டாட் கனெக்டிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். நம்ம கிரியேட்டிவா மாறுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் தான் வந்து தி மோஸ்ட் கிரியேட்டிவ் மோட் ஆஃப் த பிரெயின். நம்ம பிரெயினோட மோஸ்ட் கிரியேட்டிவிட்டியை, அதிகபட்ச கிரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு மோடு ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடு. ஓகே. ஸோ ஹைப்பர் ஃபோக்கஸ் மாதிரியே ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடும் ஈக்குவலா நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எப்பப்பெல்லாம் பாசிபிளோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் வந்து இந்த சாப்டர் முடியுது. ஸோ சாப்டர் 9 முடிஞ்சிருச்சு. கடைசி சாப்டர் ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்கு, சாப்டர் 10 ஒர்க்கிங் டுகெதர். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ. இன்னைக்கு செஷன் அவ்வளவுதான். நம்ம ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம்.